ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவிருக்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஆராதனை நடத்துகிற அருமையான பிள்ளைகள் நித்தினுக்காக, சகோதரர் மஞ்சுநாத்துக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவர்கள் சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 4வது வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 3 வார காலமாக எங்களை அருமையாக நடத்துவீங்க ஆண்டவரே. இந்த 4வது வாரத்திலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் மஞ்சுநாத்துக்காக, மகன் நித்தினுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். செய்தி கொடுக்கிறோம் மகனை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மையே பற்றி கொள்ளத்தக்கதாய், ஆண்டவரே உம்மை நம்பத்தக்கதாய், ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்கள் அப்படியாக செய்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் குடும்பத்தின் சார்பாக இந்த 4வது வார ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய நன்மைகளை ருசி பார்க்கும்படியாக காலை நேரத்தில் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதித்து அவருடைய நாமத்தை துதித்து எங்களோடு கூட சேர்ந்து நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமா நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. தடுமாறும் வேளைதனில் உம் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளைதனில் உம் சித்தம் செய்திட, பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரமே. பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரமே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர்,
என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையாய், உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையாய் திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே, திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே எங்கள் இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுவீர். உம் அன்பினையே பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுவீர். உம்முடைய கிருபையும் அன்பும் எங்களை சதா காலம் நடத்தி செல்லும் ஐயா. நாங்கள் தடுமாறினாலும், எங்கள் சூழ்நிலைகளை கண்டு தடுமாறினாலும், எங்கள் குடும்பங்களை கண்டு தடுமாறினாலும், எங்களுடைய ஆலயங்களை கண்டு தடுமாறினாலும், கர்த்தர் எங்களுக்கு நன்மையாய் ஆண்டவரே வருகிறவர். உம் சித்தம் செய்திடுகிற போது நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரை கைவிடப்படுவதில்லை. இந்த பூமியின் பாவங்கள், இந்த பூமியின் அந்த காரியங்கள், இந்த உலகத்தரமான காரியங்கள் மனிதனை தடுமாற செய்யும். ஆனாலும் உடைய சித்தத்திலே நடக்கிற போது, கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுகிற போது, அது ஒருபோதும் எங்களை அசைப்பதில்லை அப்பா. நாங்கள் தடுமாறினாலும் உம்முடைய சித்தத்தை செய்திட, உம்முடைய நன்மையை பெற்றிட நாங்கள் ஒருபோதும் ஆண்டவர் எங்கள் ஸ்தானத்திலிருந்து நாங்கள் விலகிடாதபடி இருப்போம் கர்த்தாவே. ஒருவேளை நீங்கள் தடுமாறுகிறவர்களா? நீங்கள் அசைக்கப்பட்டு போயிருக்கிறீர்களா? ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உண்மையில் எனக்கு ஒரு குறையொன்று என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் நீ இன்ன இடத்திலிருந்து விழுந்தா என்பதை நீ அறியாதிருக்கிறாய். கர்த்தர் உன்னை எவ்வளோ உயரத்தில் வச்சிருந்தாரு. ஆதியில் இருந்த அன்பு எவ்வளவா இருந்தது, அது இன்றைய நாட்களில் எந்த லெவல்ல இருக்கு? நீ எந்த இடத்திலிருந்து விழுந்து போயிருக்கிறாய்? தடுமாற்றம் வரும், ஆனால் கர்த்தரே நமக்கு அரணாக இருக்கிறவர். தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட பாதை காட்டுங்கப்பா. இனி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு பாதை காட்டுங்கப்பா. தடுமாறுகிற நேரத்திலே எங்களை பாதை காட்டுங்க ஆண்டவரே, எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் உமையே நம்பி இருக்கிறோம், கர்த்தரையே நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. தடுமாறுகிற நேரத்தில் ஒருவரையே நாங்கள் துடிப்போம், ஒருவரையே நாங்கள் துதிப்போம். பாதை காட்டினீரே என்று
இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே. என் இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நாங்கள் தடுமாறுகிற போதிலெல்லாம் கிருபைகளை பொழிகிருவி. என்றென்றுமாய் நடத்திடுவி. நானும் மகன் அல்லவா, நான் உன் பிள்ளை அல்லவா கர்த்தாவே. என் ஆண்டவரே, நாங்கள் தடுமாறுகிற நேரத்தில் நீர் எங்களுக்கு பாதை காட்டுகிறவரா இருக்கிறபடி நாங்கள் ஆண்டவரை நாங்கள் நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. கிருபைகளை பொழிந்திடுவி. என்றென்றுமாய் நித்தியமாய் நடத்திடுவி. நல்லவரே என் இயேசு தேவா நன்மையினால் எங்களை நிரப்பிடுமே. உம் அன்பினால் எங்களை நிரப்பிடுமே. என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்ல தகப்பனே, கொஞ்ச நேரம் ஆராதனைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தடுமாறுகிற நேரத்திலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பாதைகளாக வழிகாட்டியாக இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் நித்தியமாய் நாங்கள் துதிப்போம் அப்பா. எங்கள் தலைமுறைக்கு உம்முடைய உண்மை நிலைத்து நிற்போம். கிருபைகளை பொழிகிறவர், நன்மையால் முடிசூட்டுகிறவர், அன்பினால் நிரப்புகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் அசைக்கப்படலாம், தடுமாறலாம். கர்த்தரிடத்திலே உங்களுக்கு பாதை உண்டு, கர்த்தரிடத்திலே உங்களுக்கு வழி உண்டு. கர்த்தர் உங்கள் மேல் நன்மையை பொழிய செய்வார். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் மட்டுமே பாக்கியவான். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தை ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் ஆண்டவரை எங்கள் மத்தியில் கொஞ்ச நேரம் அசைவாடி நீர் உமக்கு நன்றி அப்பா. ஆராதனையை ஆண்டவரை ஆசீர்வதித்து தந்தீர் உமக்கு நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரும் உடைய நன்மையை ஆண்டவரை பொழிய செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கிருபையினாலும் நன்மையினாலும் ஆண்டவரை முடிசூட்டி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். God bless you. God bless you. Praise God. இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய செய்தி கேட்பதற்கு முன்பாக நாம் ஜெபித்து விட்டு இந்த செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதம் முழுதுமாக நீர் எங்களை நடத்தினீங்க, எங்களோட பேசுனீங்க. இந்த கடைசி வாரத்தில் கூட உங்களுடைய செய்தி கேட்பதற்காக ஆண்டவரை வந்திருக்க ஒவ்வொரு மக்களோடையும் ஆண்டவரை நீங்கள் பேசுங்க. என்னை மறைத்து நீங்கள் அவங்களோட வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவை நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம் முழுதுமாகவே நம்ம பார்த்து வருகிற வசனத்தை நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி வாசிக்க கேட்போம். வாசிங்க. ஆதியாகமம் 21 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இந்த வசனத்தை தான் நம்ம திரும்ப இந்த மாதம் முழுதுமாகவே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்ல வந்து நம்ம கேட்டிருக்கோம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தின் ராஜா அபிமெலேக்கும் அவனுடைய படை சேனை தளபதி பிகோலும் வந்து ஆபிரகாம் எடுத்து சொல்றதை நம்ம வந்து பார்க்குறோம். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர்கள் எப்படி வந்து அப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும், எப்படி வந்து அவர்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போதான் அந்த அபிமெலேக்கு அந்த ராஜாவும் கூட இருக்கிறவங்களும் வந்து சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் அப்படின்பது சொல்லி அவங்க வந்து சாட்சி கொடுக்கறத பார்க்குறோம். கர்த்தர் ஒரு மனிதர்களோட இருக்கும்போது நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்னோட வாழ்க்கையில் எல்லா நிலையிலுமே வந்து எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் வரும், எல்லா நிலைமையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உன்னுடைய எதிராளிகளின் வாய்களிலே அந்த சாட்சியை உருவாக்க பல நேரங்களில் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார் என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம பார்க்குறோம்.
பார்க்கிறோம், நம்ம ஆபிரகாமுடைய ஸ்டோரி நிறைய பார்த்துட்டோம். அதே ஆண்டவர் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. இங்க ஈசாக்கு ரொம்ப பயந்தவனாக, ஒருவேளை மனதில் பல குழப்பங்களை உடையவனாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது என்ன சம்பவம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஆண்டவர் அவனுடைய சொப்பனத்தை தரிசனமாகி, தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ, ஆபிரகாமுக்கு அவனுடைய எதிராளிகள் என்ன சாட்சி சொன்னாங்களோ அதே வார்த்தையை தேவன் ஈசாக்குக்கு சொல்றதை கேட்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தேனோ அதே போல உன்னையும் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க எதுக்காக ஆண்டவர் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதே போல ஒரு பஞ்சமான ஒரு காலம் வந்து அந்த பெலிஸ்தீன தேசத்துல வந்து நடக்குது. அப்போ வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, போய் கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிணறு வெட்டும் போது யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிணறு வெட்டும் போது தண்ணி கிடைக்கல, ஏன்னா தேசத்துல அவ்வளவு வறட்சி நிலவுது. அப்போ இந்த ஈசாக்கும் அவனுடைய இருக்கிற அந்த அவனுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க, போய் முதல்ல ஒரு துறவை வெட்டுறாங்க. துறவை வெட்டும் போது இவர்களுக்கு தண்ணீர் வருது. ஏன்னா தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் என்பது குறித்து நம்ம போன வாரங்கள் எல்லாம் மெசேஜ்ல வந்து கேட்டோம். அதே போல இவன் வந்து கிணறு வெட்டும் போது மட்டும் தண்ணி வருது, மற்றவர்கள் வெட்டும் போது வரல. அப்போ அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஈசா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, இது எங்களுடைய கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, அதுக்கு ஏசேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு மறுபடியும் ஒரு கிணறு வெட்டுறாங்க. இதே மாதிரி பெலிஸ்தர்களும் அவங்களுக்கான இடத்துல வந்து கிணறுகளை வெட்டுறாங்க. ஆனா அங்க தண்ணி வரல. ஈசாக்கு வெட்டும் போது மட்டும் தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் ஒரு துறவு வெட்டுறாங்க, அங்க தண்ணீர் வருது. மறுபடியும் எல்லாருமே வந்து ஃபைட் பண்றாங்க. அப்போ அதுக்கு சித்தனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. மறுபடியும் 3வது வாட்டி என்ன பண்றாங்க, இந்த ஈசாக்கு மறுபடியும் மனம் தளராம அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய வாட்டி சொல்லியிருப்பார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வசனங்களை எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் சினரிஸ்ல நம்ம கேட்டிருப்போம். நம்மளுக்கு இது ஆறுதல் அளிக்கக்கூடிய வசனமாக இருந்திருக்கும். ஆனா பிரச்சனைகள் வரும்போது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கிணறு வெட்டும் போது நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு மனத்தை தீர்த்து கொள்வோம். ஆனா மறுபடியும் 2வது பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் அதே விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறோம்? ஒருவேளை நம்மளுடைய விசுவாசம் குறைஞ்சி போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஈசாக்குடைய ஸ்டோரி மூலிமா நம்ம ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எத்தனை முறை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்க யோசிக்க வேண்டியது, இந்த பிரச்சனையை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவர் தான் என்பதை யோசிக்கணுமே தவிர, இந்த பிரச்சனைகள் வந்ததுனால தேவன் என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளும் அவிசுவாசமாக யோசிக்க கூடாது. ஒருவேளை நீங்க அவிசுவாசமாக யோசிச்சுப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஈசாக்கு இந்த 2 கிணறு வெட்டும் போது பிரச்சனை வந்து யோசிச்சிருந்தாரு சொன்னா, அவர் 3வது கிணறு வெட்டி இருக்க மாட்டாரு. 3வது கிணறுக்கு தான் வந்து ரெகோபோத்னு பேர் விட்டாங்க. ஏன்னா அப்போ அந்த சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாருமே புரிஞ்சு போச்சு, இவங்களோட கர்த்தர் இருக்கிறார், இவங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 3வது கிணறுக்கு யாருமே சண்டைக்கு வரல. ஈசாக்கு அப்பதான் தெரிஞ்சு கொண்டாரு, ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்பது குறித்து. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எடுத்த காரியங்களை கைவிட்டு நீங்க போவீங்கன்னு சொன்னா, தேவனால உங்க கூட இருப்பதை அடுத்தவர்கள் பார்த்து சாட்சி கொடுக்க முடியாது, உங்களாலும் அதை உணர முடியாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல விசுவாசிக்கும் போது மட்டும்தான், எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்தாலும் சரி, எத்தனை முறை தோல்வியில் துவண்டாலும் சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை எந்த மனிதாலும் தடுக்க முடியாது. எப்பொழுது நீங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த தேசத்துடைய ராஜா அபிமலேக்கு மறுபடியும் ஈசாக்கின் இடத்தில் வந்து வாசிப்போம். அந்த 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஆபிரகாமோட எப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணினாங்களோ, ஈசாக்கோடும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறுபடியும் உணர்ந்து அவங்களோட வந்து சமரசம் செய்ய அந்த தேசத்தின் ராஜா இந்த ஈசாக்கின் இடத்துல, ஒரு சாதாரண மனிதன் ஈசாக்கின் இடத்துல வந்து மறுபடியும் ஒரு சமரசத்தை, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறதை பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகள் வரும்போது நீங்க தேவனை இருக்கிறார் அப்படின்பதை மறந்து விட்டு, ஒருவேளை சோர்ந்து போய் அவிசுவாசத்தோடு நீங்க துவண்டு போகாம, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுல நான் ஜெயித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு இருக்கும்போது
சுத்தி இருக்கிற கண்கள். ஆபிரகாமோட சொன்னாரு கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, இதே அபிமெலேக்கு சொல்றாரு, ஈசா கூட சொல்றாரு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வெரி ஷுவர். அவர் ரொம்ப நிச்சயமா சொல்றாரு கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை அவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் மூலியமாக தேவன் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒருவேளை தோல்வியின் முகமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கஷ்டத்திலேயே இருந்துட்டு இருக்க மாதிரி எத்தனை வருஷம் தான் ஆண்டவரே நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறது ஒருவேளை நீங்க யோசிச்சிருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே விஷயம், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கைவிடாமல் நீங்க கண்மலை மேல கட்டப்பட்ட வீட்டை போல உங்களுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ முழு மனதோடு விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு அவைகளை சாட்சியிடும் என்று சொல்லி தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவரே எத்தனையோ பேர் சாட்சி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எளிதில் கிடைத்துவிடல. அநேக பிரச்சனைகள், அநேக மக்களுடைய கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க முழுதுமாக விசுவாசித்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவரே நீங்க அவங்களோடு கூட இருக்கிறீங்க என்பதை மற்ற ஜனங்கள் உணர்ந்தாங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்க அநேக பிரச்சனைகளை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவரே. அநேக ப்ராப்ளம்ஸ் எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவரே. அநேக தோல்விகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இல்லாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்க கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ள முழு மனதோடு அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதை, இந்த உலகம் காண்பதை ஆண்டவரே நாங்கள் சாட்சியிடுவதை நாங்கள் நிச்சயமாக காண்போம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மக்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசுங்க, அவங்க வாழ்க்கையில் இடைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். விசேஷமாய் கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாக நாம் கேட்டு வர வசனத்துக்கு ஏற்றார் போல ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்ததுனால் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி கொடுத்ததை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு இருந்த தேவன் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் இருந்தார். அவர்கள் சொல்லும் போது இப்படியாக சொல்கிறார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது பஞ்ச காலத்திலும் கஷ்டமான நேரத்திலும் அநேக விதமான வருத்தத்தின் நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு இருந்து செயல்படுகிறதை அந்நியர்கள் கண்டு சாட்சி கொடுப்பார்கள். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை ருசிக்க ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர என்னை உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்திலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி அப்பா. இந்த கால வேளையிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனைக்காக நன்றி ஐயப்பா, நல்ல செய்திக்காக நன்றி. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்து அந்த பஞ்சமான காலங்களில் கூட ஆண்டவரே ஏசப்பா அவன் துறவை வெட்டின போது கர்த்தர் ஆண்டவரே அவனுக்கென்று ஊற்றை உண்டு பண்ணி கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை பார்த்த ஜனங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய எல்லா சூழ்நிலை மத்தியில நீர் எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியத்தை அந்நியர்கள் கண்டு சாட்சி கொடுக்கத்தக்கதாய், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறேன். செய்தி கொடுத்த மகனுக்காக நன்றி. இன்னும் அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க, அநேகருக்கு வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.